வெல்கம் டு தி பாய்ஸ் ட்ரிப். வெல்கம் டு பாய்ஸ் ட்ரிப். நீங்களேனா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். திருத்தணி பக்கத்துல ஒரு ஊரு, அந்த ஊருக்கு போறோம். போயிட்டு வாத்துக்கறி எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். நல்ல ஒரு 4 பொட்டை வாத்தா பார்த்து வாங்கலாம். ஆத்துல கூட பொட்டை வாத்து. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? வழக்கம் போல ஒருத்தர் இன்னும் வரல. 10 வீடியோ இல்ல, 15 வீடியோ இல்ல, 100 வீடியோ போனா கூட அந்த நாய் டைமுக்கு வராது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? வந்து இங்க நின்று நம்ம 2 காபி, 3 புல்லட் காபி, 6 டீ. அது என்ன புல்லட் காபி? இந்த டயட்லாம் மெயின்டைன் பண்றாங்கல்ல, அப்படியா? அவங்க காபி ஊத்தி, அந்த காபில நெய் ஊத்தி, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊத்தி, இல்லைன்னா பட்டர் போட்டு கேட்கும் போதே நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? ஆனா குச்சா சூப்பரா இருக்கான். உடம்புக்கு நல்லதோ? உடம்பு நல்லது. அப்ப அது நமக்கு வேணாம். காபில போட்டு வந்துட்டு இருக்கான். காபில போட்டு வந்து. ஆமா. என்ன காஸ்டியூம் இது? இது எங்க திட்டுன வர? அது என்னத்துக்கு அவ்வளவு கோரா மேட்டர்ஸ் பண்ணுது? சட்டை போட்ட, லுங்கி போட்ட, சரி ஷூ ஏன்டா போட்டுன்னு இருக்க? ஃபேஷனபிளான ஆளு. ஃபேஷனபிளா? ஆமா. கார்ல ஏறுற வரைக்கும் இந்த காஸ்டியூம் ராம் சரண்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப பார்த்தா சலோமியான்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அவன் பெயிண்டர் அங்கெல்லாம் மாறிடுவான். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அவன் அப்படியே வந்து மேசன் அங்கெல்லாம் மாறிடுவான். அதுக்குதான் ஐ அம் அன்பிரெடிக்டபிள். என்ன வந்து தொலைக்கிறானா தெரியல. கால் பண்ணு அவனுக்கு. என்ன வருது பேரு? என்ன வருது? கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களின் பாஸ்வேர்டை எல்லாத்தையும் வீடியோக்கு. வா. வெல்கம் டு தி பாய்ஸ் ட்ரிப் गाइस. என்ன இது 2 பேக்கா இருக்கு? ஏய் என்னடா? உங்க போன எத்தனை வரையா என்ன இதுல? இவ்வளவு பெரிய பேக் இருக்கு. Dress-ஆ? ஆமா. எதுக்கு இவ்வளவு Dress? எங்க போறோம்? திருத்தணி போறோம். நம்ம ஏரியால திருத்தணி. பொங்கல் லீவ் வேற. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இது என்ன பிளான் பண்ணிருக்கு தெரியுதா? நம்மள வச்சு இது vlog பிளான் பண்ணல. அவன் வந்து பஸ் கிடைக்காம, ஆட்டோ கிடைக்காம இங்க இருந்து மீன்பாடி வண்டியெல்லாம் வந்து ஊருக்கு வந்து வண்டியை பிடிச்சி போயின்னு இருக்கானுங்க. இது vlogன்ற பேர்ல அப்படியே திருத்தணி கிளம்புது. அப்படியே சொகுசா அப்படியே கார்லயே போயிட்டு இறங்கி ஷூட்ட முடிச்சு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு பிளான் நீ? இரு, பிளான போட்டு யாரு? இவன் தான் பிளான் போட்டான். இங்க வா நீ. 2 நாளைக்கு முன்னாடி போனா போட்டு சனிக்கிழமை ஃப்ரீயான திருத்தணி போவோம் வாரீங்களா, வாத்து சமைக்கலாம்னு எல்லாத்தையும் கேட்டு விட்டான். வாத்து சமைக்கலாம் நான் கேட்கலப்பா. வாத்து சமைக்கலாம் நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஆல்ரெடி. வாத்து நம்ம வந்து போய் சாப்பிடலாம்னு பிளான் பண்ணோம். ஆனா சமைக்கலாம். ஆனா வாத்து வந்து யாரோ செஞ்சு சாப்பிடுறதுக்கு பதில் நம்மளே செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ப்பா. இதெல்லாம்ப்பா தப்பு இருக்கு. இங்க இருக்கிற படூர்லயே ஒரு இடத்துல வந்து வாத்தெல்லாம் நல்லா சமைச்சாங்களாம். கார்ல கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. அதுக்கு நான் என்ன சொன்னேன், பெரியபாளையம் பக்கத்துல ஒரு இடத்துல வந்து வாத்து சமைக்கிறாங்கடா, நம்ம அங்க போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த நாய் தான் திருத்தணி போலாம். இல்ல மாமா, எனக்கும் போறா இவன் திருத்தணி போலான்னு சொன்னோன்னா ஏன் தம்பி அப்படி சொல்றானா? அங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லா இருக்குமாடா அப்படின்னு. ஆமா சூப்பரா இருக்கணும், நிறைய பண்ணலாம் இருக்குன்னு. நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்து நம்மளே சமைக்கலாம் அப்படின்னு சொன்ன. அப்போ கூட எனக்கு ஸ்ட்ரைக்காவே இல்லை, இவன் ஊர் திருத்தணி தானே அப்படின்ட்டு. இந்த 2 பேக் வச்சுட்டானா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒன்னுத்துல பொங்கப்பானை எடுத்துன்னு போறேன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் புது ட்ரெஸ்ஸா வாங்கி எடுத்துட்டு போறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுல என்ன மஞ்சா கொத்தும் இஞ்சி கொத்து வச்சிருக்கியா? நான் என்ன சொல்றேன், இந்த பக்கம் ஒரு தோரணம், இந்த பக்கம் ஒரு தோரணம் தொங்க விட்டுரு, இந்த பக்கம் ஒரு அடியில ஒரு கரும்பு ஒண்ணு வச்சுக்க. டேய் முதல்ல நான் தொப்பே கேட்டேன். என்னன்னா இது திருத்தணி பக்கம் போறோம்னு சொன்னல, ஊர்க்கார மாதிரி ரெடி ஆயிட்டு வந்துட்டான். அவ்வளவுதான். அதுதான் நான் கேட்டேன். கம்ஃபர்ட்டபிள்டா. தெரியாது. ஓகே சட்டெல்லாம் ஓகே. நான் நல்லா வந்து லோக்கல் கை மாதிரி ஏறு. ஆனா என்ன ஷூ இது? அதுலயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாணி மரிச்சுக்கிறேன். ஆனா இனிதான் பாலாஜி நீ வந்து சொன்ன டைம்ல வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் தள்ளி வந்திருக்க. அவ்வளவுதான். ஏன்னா ஊருக்கு போற ஆர்வம் வேற என்னவா இருக்க முடியும்? இங்க வா பிரேமுல்ல வா. எங்க போற நீனு? பொங்கல் அப்படியே பொங்கல் வச்சு சாப்பிட்டமா, அது ஜல்லிக்கட்டுமா, காலை அப்படியே அடக்கணுமான்னு இருக்கேன். திருத்தணியில எவனா ஜல்லிக்கட்டு நடத்துவானா? தயவு செஞ்சு கிளீவேஜ் மூடுற அந்த பட்டம் போடுறான். ஐயோ நீ மூஞ்சில வழக்கத்துக்கு மாறா ஒரு பிரகாசம் தெரியுதாடா. என்னால அததான்டா ஏத்துக்க முடியல. கடைசியில எங்களையே ஜோக்கர் பண்ணிட்டான். நாங்க அவுட் இல்ல. எதுக்கு இவ்வளவு பேசிட்டு பிளான கேன்சல் பண்ணு. வா நம்ம விழுப்புரம் போவோம். விழுப்புரம் பக்கம்லாம் வேணாம். இதோ இங்க ஓயமார்ல இருக்கிற நாவலூர்லயே வாத்து கிடையாது, அங்க போய் சாப்பிடுவா. அங்க சாப்பிடலாம். ரூம்லாம் வேற போட சொல்லிட்டீங்க. அதெல்லாம் போட்டு காசு தேவையில்லாம் செலவு தானே. திருத்தணியில் என்னடா உனக்கு ரூம் செலவாக போகுது? நான் சொல்றத கேளு, அங்க வாத்து நல்லா சூப்பரா இருக்கும். அங்க வாத்து சூப்பரா இருக்கும். அந்த தொப்பியே கேட்டுறா. திருத்தணிக்காரன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. சரி நான் தான் சொல்றேன், இங்க சக்தியா இருக்கேன்னு. யாரன்னு இந்த ரோட்ல போறன கூட்டி நிக்க வச்சு கேளு. யாரா கூப்பிடு? கூடுவா யாரா கூப்பிடு? நீ தான் சொன்னல இல்ல யாரா கூப்பிடுவா? அந்த லைன போறா. லைன வேடிக்கை மர போறா. தெரியுமா பேசுவாங்க.
திருத்தணிக்காரா இவரு அப்படி பண்ணுவாங்க. அந்த மாதிரி சதச்சு விட்டுருவோம். நீ வந்து பாரு, அப்படியே அப்படியே பாசத்திலே குளிப்பாட்டுவோம். சொன்னா கேளுண்ணே, அங்கெல்லாம் வந்து தேவலாம் பேசிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லுங்கியை ஏத்தி கட்டுறதே தப்பு. எங்க ஊர்ல தெரியுமா தெரியாது? இன்னும் ஏத்தி கட்டுவேன், தொட தெரியும். அப்படியே நமிதா மாதிரி அப்படியே அப்படி போவேன். பாட்டு கூட ஒழுங்கா பாட மாட்டான், லிரிக்ஸே இல்ல. எல்லா பாட்டுக்கும் க்ளோனிங் 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 ஆகும். லுங்கியெல்லாம் பத்தி நீங்க சாதாரணமா நினைச்சுன்னு இருக்கிறீங்க. இதோட அருமை தெரியாது. இப்ப நான் கார் ஓட்டும் போது என்ன பண்ணுவேன் தெரியுமா? கழட்டலாம் மாட்டா. லுங்கிய நல்லா தூக்கி மடிச்சுக்குவேன். சரியா? மடிச்சுக்கிட்டு டிரைவர் சீட்ல உட்காந்து கால் இப்படி விரிச்சுக்கிட்டு அந்த ஏசி வெண்ட் இருக்கு பாத்தியா, அதை மூஞ்சிக்கு வைக்க மாட்டேன், காலுக்கு வைப்பேன். அது காலுக்கு போவாது. இது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். லாங் டிரைவ் போறவங்க எல்லாம் டவுசர் போடாம லுங்கி கட்டிக்கிட்டு ஏசி வெண்ட காலுக்கு வைங்க, நல்லா இருக்கும். எங்கடா போற? வாடா, நீ தானே இன்னைக்கு. வாடா வா, முன்னாடி கேட்டுக்குள்ள வாடா. கேட்டுக்குள்ளையா? சொகுசா வந்து வாத்துக்கறி சமைக்கலான்னு அண்ணகாரில் ஏறிட்டேன். அடுத்து எப்போ லால்பேட்டைக்கு போகலாம். இது முடிச்சிட்டோன்னே கிளம்புறோம். லால்பேட்டை என்ன வந்து நீ போனல, எங்க நீ வந்து பிளான் போட்டு கிளம்புன, திருநெல்வேலி கிளம்புறல, அவன் நானும் பிளான் போட்டு அண்ணன் ஆசி போறேன் லாகுக்கு. அதெல்லாம் கிடையாதுன்னா லால்பேட்டை போறோம், இவனும் வரான். ஆனா ஃபர்ஸ்ட் திருத்தணியை முடிப்போம். திருத்தணியை முடிச்சிட்டு வந்துட்டு தம்பி நம்ம லால் சலாம் போறேன். இதை சொல்றதா உள்ள அடி போவோம். வாங்கிக்கலாண்ணே, என்னாலும் வாங்கிக்கலாம், இருக்கிறது வாங்கிப்போம். அப்படியா? ஏங்க என் பேர் மருவானுங்க, என் பேரே மாத்திட்டாங்க ஃபுல்லாவே. எங்க போனாலும் மாறுவான். இந்த நாய் கூட நீ என்னடா என் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்க? தெரியண்டா, பேரை சொல்லி கூப்பிட்ட பழக்கமே இல்ல. நானும் கூட மாட்டேன். வாடா 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 புர்ரா இப்படியே சொல்லுவோம். நான் டீசெண்டா தான் கூட வாட வந்துடுறா, போவாதரா. துபாயில இருந்து எல்லாம் நம்மளோட வீடியோ பாக்குறாங்க. யார் தெரியுமா துபாயில? துபாயில இருந்து ஹலோ, ஆப்டர் டிவி அவர் மனசில் இருக்க வேண்டாம். துபாய் வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். லால்பேட்டை கூட வேணாம். இல்ல திருத்தணி போயிட்டு வாத்துக்கறி சாப்பிட்டு நல்லபடியா சென்னையில வந்து இறக்கி விட்டுரு. அடுத்த ட்ரிப் இன்டர்நேஷனல் ட்ரிப் துபாய் போறோம். அவரு எங்களை காப்பாத்து வர்றா. ஆமா, எங்களை அவர் பாத்து பாரு, அது போதுண்டா எங்களுக்கு. அடுத்த ட்ரிப் இந்த பாய்ஸ் ட்ரிப்ல துபாய் ட்ரிப் போறோம். விசாலாம் தேவையில்ல, அரைவல் விசா வாங்கிக்கலாம் தம்பி. அப்படின்னா உனக்கு கிடையாதுண்ணே. நம்ம போற மாதிரி இருந்தா விசிட்டிங் விசா தான் கொடுப்பாங்க, வேற எந்த விசா கொடுக்க மாட்டாங்க. ஒரு விசா எவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருக்க? 10,000 15,000 ஆகும். நீ யாரா? நீ இல்ல, இவன் யார்? நீ யார்? இவ்வளவு நேரம் திருத்தணிக்கு சப்போர்ட் பண்ணி போறேன், லால்பேட்டை சேர் தம்பி போலான்னு இருந்தேன். லால்பேட்டை தேவையில்ல, நம்ம வந்து துபாய் போறோம். ஆனா வண்டி என்ன துபாய் போகணும். இதெல்லாம் போக முடியாதா? அங்க நாங்க திங்கிறது தங்கறதுல இருந்து எல்லாத்தையும் அவன் பாத்துப்பாரு. அவன் கிடக்குறான் தம்பி. நம்ம போலாம். துபாய் எல்லாம் போக முடியாதுண்ணே. கேளுண்ணே. ஆனா இப்படி பண்ணா ஆனவன், இப்படி பண்ணா ஆஃப் ஆயிடுனேன். இப்படிதானே பண்ணாரு அவரு, இப்படி பண்ணா ஆஃப் ஆயிடுனேன். போற வழியில் தானே எக்ஸ் வீடு பார்த்து போயிடலாமா? செருப்பலடிப்பேன். நீ எக்ஸ பாக்கிறதுக்காக என் காசு செலவு பண்ணி நம்ம vlog எடுத்து இருக்கோமா? நம்ம போற வழி தானப்பா, அதுனா தனியாவே போக சொல்றேன் நானு. ஏன் உங்க வாழ்க்கையில எக்ஸ் இருந்தது இல்லையா? எக்ஸ் இல்ல, எக்ஸ் கியூப். எக்ஸ் என் எக்ஸ் எக்ஸ் என் எக்ஸ்னா எக்ஸ் சரி, என் நம்பர் ஆஃப் எக்ஸ், அதான் எக்ஸ் என் எக்ஸ் எக்ஸ். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இல்லடா எனக்கு தெரிஞ்ச வந்து அவன் எங்கேயோ வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருக்கான். ஆமா, யார்கிட்டயும் அந்த 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 இன்ஸ்பயர் யாருன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு போகுது. அவரை நான் பாத்திருக்கேன், மொட்டை அடிச்சிருப்பாரு, ஒரு ஃபாரினர். அவரு திடீர்னு பார்த்தா பிளம்பரா இருப்பாரு, திடீர்னு பார்த்தா டாக்டரா இருப்பாரு. கமலஹாசன் என்னங்க கெட்டப் போட்டாரு? என் தலைவன் போட்டிருக்காங்க கெட்டப். எல்லாரும் சேர்ந்து அவரோட பேர் ஒரு வாட்டி சத்தமா சொல்லுங்க, அப்பதான் அந்த உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளயும் வரும்னு நான் கேட்டுக்கிறேன். ஜானி சின்ஸ்.
அடுத்த படம் வந்து நீ வா. அடுத்த தலைவன் வந்து ஜானி சின்ஸ் இல்ல முத்து சின்ஸ். கண்ணாடி பண்ண மாசா இருக்கும். கண்ணாடி போட்டு ஏத்தி கட்டு. தம்பி சொல்ற செய்ய செஞ்சா செய்ய முடியாது. மயில் ஆளைய போட்டு மஞ்சள் தண்ணி ஊத்தி வெட்டுறதுக்கு ஆள் தெரிய சிக்க மாட்டேன். நம்ம பேசினாக்கா வந்து போனா நீ போனா மோர் மார்க்கெட் இதெல்லாம் மோர் மார்க்கெட். அவர் ஜோக் இந்த மாதிரி ஜோக் அடிக்கிறாருன்னா அவர் போக சொல்லிட்டு முன்னாடியே போக சொல்லிட்டேன். இப்ப நீ அவர் கூட சேர்ந்து இப்படி பண்ணிருக்காத. ஆனா நீ போன காய்கறி வாங்குவானே நீ போன நாயோட சேர்ந்துட்டியா? தக்காளி வெங்காயம் வாங்க, இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் வாங்க, பூண்டு வாங்கி பூண்டு தட்டி போடுமா அரைச்சி போட்டுருவோம், அப்படி கீழே கொட்டி போட்டுருவோம். இந்த காமெடி எடுத்துன்னு போய் என்ன இது வெள்ளரிக்காய் எதுக்கு சாப்பிடுறதுக்கு? என்ன நான் மட்டும் இருக்குல்ல டேய் உண்மையிலே என்ன மென்டலா ஆயிட்டானடா? இல்ல பிறந்ததுலயும் அப்படித்தான், மூளை வளர்ச்சி கம்மி. அடிச்சுக்காம வாங்கப்பா, டிஸ்டர்ப் பண்றேன். ஆமா தம்பி தப்புதான். சீக்கிரம் வேலையை முடிச்சு வாங்க. போலாம், டைம் ஆகுது. வெங்காயம் வாங்கிட்டேன், பூண்டு வாங்கிட்டேன், எல்லாம் வாங்கிட்டேன். பச்சை மிளகா எல்லாம் வாங்கிடுச்சு. வாப்பா ஒரு டஸ்ட்ல எப்படி இப்போ என்ன இப்போ சமைக்க போறோம்? நான் என்ன சொல்றேன், புதுசாக ட்ரை பண்ணுவோம். பூசணிக்காய் வைத்து மேலோட்டமா ஓப்பன் பண்ணிட்டு உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்து உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு கத்திரிக்காய் இல்லை தக்காளி வெங்காயம் இதெல்லாம் உள்ள போட்டு வச்சுட்டு சொல்றதை கேளுங்க. சரி வச்சுட்டு ஃபுல்லா வச்சு மேலே வச்சு மூடிட்டு ஒரு நெருப்புல போட்டு ஃபுல்லா எடுத்து குக் பண்ணிட்டு வச்சுக்கோ, சரியா இருக்கும். என்ன சொல்றேன் ஒரு பூசணிக்காய் வேஸ்ட் பண்ண சொல்றோம். சூப்பரா இருக்கும்பா, சொன்னா கேட்க மாட்டீங்க. பூசணிக்காய் கட் பண்ணது இல்ல கட் பண்ணி தரலாமா? எவ்வளவு, அரை கிலோ வேணுமா? சின்ன பீஸுங்க போதும். கடைக்காரங்கிட்ட கேளுங்க ஐயா. அடங்கொம்மால சரி கைஸ், அவர் வாங்கட்டும், நம்ம போய் தின்றதை எதெல்லாம் பார்ப்போம் வாங்க. டேய் அவர்கிட்ட நான் நின்னுக்கிறா, அவர்கிட்ட என்ன நினைக்கிறா? அவனு இல்ல புரியுதான்? சரிப்பா ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்கடா. சரி எனக்கு என்னப்பா, நான் போய் வாங்குறேன், தின்றதை வாங்க போறேன். பிஸ்கெட் இருக்கு, சாவச்சோன்னா ஜீரகம் அந்த செக்ஷன்ல தான் என்ன வேணும்? இதெல்லாம் வாங்கக்கூடாது, தப்பு. போங்க, எதுவும் கிடையாது. போ அம்மா விட்டோம் போ. இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பாலை இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போறோம். அன்பாக்ஸ் ஜிந்தகி. சொல்லுங்க. டேய் கம்மி கேள்றா ராஜாத்தி. போட்டு இருக்காங்க என்ன எல்லாம் சாப்பிடுதானே? என்ன வேணும்? என்ன விளக்கு என்ன வாங்கிக்க? நல்லா இருக்க. கிரீன் லேஸ் எடுக்கல. கிரீன் லேஸ் அங்க இல்ல, நான் பாத்துட்டேன். சரி என்ன பேசினேன், நான் போய் லேஸ் பாத்துறேன். அரிசி எங்க மருதா சாப்பாடு செய்ய? உங்க வீட்டுக்கு பொங்க சீர் வாங்க திங்க வரல. ஏன்ப்பா இப்படி பேசுறீங்க? இப்ப சோறு செஞ்சதுல சாப்பிட மாட்டியாப்பா? அதுக்கிட்ட 25 கிலோ மூட்டையா? எப்படியா உங்க ஊர்ல இருக்கிற பாதி ஊருக்கே சோறு போட போறோமா? இங்க கொஞ்சம் செய்வோம், செஞ்சு கார்ல கொண்டு போகும் சாப்பிடுவோம். நம்ம யாருக்கு அன்னதானம் போறதால வேண்டுதல் கிடையாது. சரி ஒரு 5 கிலோ மூட்டை எடுத்துக்கிறோம். டேய் மரியாதை கெட்டு போயிரு. அது எத்து போறா டேய், லூஸ் பையன் வந்தா பண்ணுப்பா. ஃப்ரூட்ஸ் வாங்க. ஃப்ரூட்ஸ் வாங்க. ஃப்ரூட்ஸ் கட்டணும் இல்ல, சீனி சாப்பிட்டுங்களா? பிளாக் பெப்பர். ஓகே தானே. டேய் வெயிடா போமா. அது என்னடா அது? வீட்டுக்கு சாமான் எடுத்து விளக்கு நல்லா விளக்கு. நெய்யின நமக்கு தானே.
சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாதத்துல ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும். வெய்யது சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாதத்துல ஊத்தி இதை சாப்பிட்டா அப்ப சாதத்துல ஊத்தி சாப்பிடுவேன். குழம்பு சாப்பிட்டு அப்புறம் லாஸ்ட் ஃபினிஷிங் வச்சு டேய் மாமா நெய் ஊத்தணும். டேய் இது இன்னொன்னு எடுத்துறோம். ஏய் இது விளக்கேத்துற என்ன இருக்குடா? சாமி கும்பிட்டு ஆரம்பிப்போனே. பேபிக்கு வேக வச்சு சாப்பிட்டா நல்லதா. ஏய் அண்ணா எல்லாம் நல்லதுதான். புறா பில் போறா நீ புறா. பேபிக்கு வேக வச்சு அப்படியா? வாங்க. பருப்பு அதெல்லாம் கேட்காது. இடு. வேணா பாதாம் பருப்பு வேணுமா? பிஸ்தா இருக்கு வேணுமா? தரணா வேணும். சரி விடு யோசிச்சுட்டு. சென்னை போன உடனே ஒரு நல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சேர்த்துற மொத்த பேரையும். வாத்தை வந்து கழுத்து பிடிச்சி தூங்கினா அப்படியே கண்ட்ரோல் ஆகும். அதனால எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் செய்ய முடியாது. இருக்கிறதுலயே பறவைகள்லயே வந்து முட்டாள் பறவை வாத்து தான். இப்ப இவன் என்ன சொல்லுவ? இவன் மழுமுட்டி. பாவமா இருக்கு, விட்டுலாமா? இதை பார்த்தா எவ்வளவு கியூட்டா எவ்வளவு அழகா இருக்கு. கோழி வாங்குறது கொஞ்சம் கிடையாது, ஆடு வாங்குறது அழகு பாக்குறது கிடையாது, ரெண்டையும் அறுக்கிறதுக்கு தான். அங்க பேர் ஒண்ணு 2 வாத்து நல்லா 1 கிலோ இருக்குது. மேன் ஆஃப் த மேட்ச் கப்பு வாங்கின மாதிரி நினைக்கிறாரு. ஆமா பாவமா இருக்கு எனக்கு. கையை கடிச்சிட்டு போ. டேய் பாவம் பார்த்தார் நாக்கு குருசியா சாப்பிட முடியாது. வா என்ன இவ்வளவு கேவலமா ஆயிட்டாரு இவரு. ரொம்ப ஒஸ்ட் ஆயிட்டாரு. 1 கிலோ இருக்குதா? ஓகே. அப்படியே இப்ப இப்படி கொடுத்து அப்படியே கடிச்சு தின்றுவாரு போலனே அவரு. இது மேல இருக்கிற அந்த கருணை கூட எனக்கு உன் மேல வரவே மாட்டேங்குது. சரி ஓகே நான் அப்ப அது 2 போட்டுறேன். என்ன ஏதோ பண்ணார் லாக் ஆயிருச்சு. ஆமா அது கழுத்து அது கூட வச்சு அந்த ரெக்கையோட சேர்த்து பின்னுனாரு அப்படியே லாக் ஆயிடுச்சு. அப்ப பேட்டர்ன் போட்டு ஓபன் பண்றாரு. இந்த இவங்க 2 பேரும் ரொம்ப வெயிட் கம்மியாகறாங்க. அதனால இவங்களை விட்டுறோம். இன்னைக்கு இவங்க தப்பிச்சிட்டாங்க. இவங்க மேபி நாளை கூட காலி ஆகலாம். ஏன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஒரு நீ எப்படி தெரியுமா பேசுற? ஒரு மனசாட்சியே இல்லாம அது எல்லாத்தையுமே மொத்தமா கழட்டி வச்சுட்டு அதை பார்க்கும் போது ரொம்ப பாவமா இல்லையா நமக்கு? அது கத்தும் போது அது பார்க்கும்போது பாவமா தான் தம்பி இருக்கும். அது கொதிக்கும் போது ஒரு ருசி ஒரு வாசனை ஒன்று வரும். சூப்பரா இருக்கும்ல? சூப்பரா இருக்குண்ணா. சரியா இருக்கு அந்த வாசனை. அப்படியே எடுத்து ஒரு துண்டை சரியா இருக்குன்னு அப்படின்னு தெரியுமா? அப்ப இதெல்லாம் தெரியும். அதனாலதான் கண்ணதாசன் அப்பயே சொன்னாரு, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு. இவரை கொண்டுடலாமா? ஆனா முட்டை இருக்கானே. நம்ம கோழிக்கறி சாப்பிடுற மாதிரி நல்லா அலசிட்டு வெறும் வெள்ளைக்கறியா சாப்பிட்டா வாத்துல ருசி இருக்காது. வாத்துக்கறியை வந்து நம்ம வாத்தோட ரத்தத்துல கறி போட்டு பரட்டி சாப்பிட்டோம்னா அதுல மெக்னீசியம் ஒரு சத்து இருக்கு. அந்த சத்து இருக்கும்போது என்ன ஆகும்னா வாத்துக்கறி இன்னும் ருசி கூடும். ரத்தத்தோட சாப்பிடும்போது சில பேருக்கு வந்து திகட்டும், கவுச்சி வாடை வரும்னு சொல்லுவாங்க. அது வந்து வாத்துல வராது. காரணம் என்னன்னா அந்த வாத்து கறி ரத்தத்தோட சாப்பிடும்போது கறி இன்னும் 4 பீஸ் சேர்த்து சாப்பிடுவோம். கறி வந்து திகட்டாது. ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிடும்போது மூச்சு திணறல் இதெல்லாம் வராது. சூப்பர்ண்ணா. வாத்துக்கறியில ஈரல் வந்து அறுக்கக்கூடாது. அப்படியே முழுசா போட்டு முழுசா சமையல் போடணும். அது வந்து பிளட் பேங்க். ஈரல் அறுத்துட்டீங்கன்னா அந்த ரத்தத்தெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும். செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்க குத்தி கட் பண்ணுவோம்ல, அது ஒண்ணு ஆகும். ஆனா அந்த ஈரல் வந்து அப்படியே தான் செய்யணும் சார். மொத்த வாத்தி தின்றுவாரு. இது இன்னொரு விஷயம் வந்து கைஸ், இது என்னன்னா இதை வந்து கொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா நம்ம சிக்கன்ல கட் பண்ற மாதிரி கழுத்து கட் பண்ணி தான் கொல்ல மாட்டாங்க. இது வேற ஒரு இதுல ஒரு டிஃப்ரெண்டா கட் பண்றாங்க. ஜாலியா கேட்டேன்னா இல்ல ஜாலியா கேட்கறதுன்னு இல்ல, ஒரு மாதிரி இதுல எப்படி நான் கேட்டேன் ஒரு நேரம் ஒரு கண்டென்ட் எடுக்கிறோன்னு வந்துட்டோம். ஒரு மனுஷனே எல்லாம் நீ வர ரொம்ப ஒஸ்ட் ஆயிட்டா நீ. ஒரு பாட்டு சுருப்பானா நீ பின்னாடி சுருணும் உனக்கு எப்படி இருக்கும்? கூட்டு போய் காப்பாத்தி போடு. ஒண்ணும் கெட்டு போலாது. கூட்டு போய் காப்பாத்தி இந்த சிக்கனை கட் பண்ணிட்டு ஒரு மிஷின்ல போட்டு கடை சுத்தி அதோட ட்ரெஸ் எல்லாம் கட்டுவாங்கல்ல. இப்ப அது மாதிரி ட்ரெஸ்ஸை கட்டிட்டாங்க. ஆனா வந்து நமக்கு வந்து இதோடைய முடி சின்ன சின்ன முடியெல்லாம் வந்து இப்ப இதுல வந்து போகல. இப்ப அந்த முடியெல்லாம் இருக்குது. மிஷின் பிடிக்காது அதெல்லாம். ஓகே ஓகே சாப்பிடும்போது வாயில குச்சி மாதிரி ஓகே ஓகே. நீங்க பாருங்க எவ்வளோ அழகா வந்து நம்ம வாங்க போறது 2 வாத்து தான். அந்த 2 வாத்துக்கும் 2 பேர் உட்கார்ந்து அதை சுத்தமா கிளீன் பண்ணி தராங்க. உங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் நாளைக்கு கல் இதுக்கு மேல வேற லாப நஷ்டத்தெல்லாம் நான் பேச வரலைங்க. பயன்களோடு வரணும். சாப்பிட்டாவே கெட்ட கொழுப்பு இல்ல, உடம்புல கழிவுகள் வந்து தங்கினே இருக்கும். நம்ம சாப்பிட்ற பொருள்ல இருந்து மொத்தமா நாளைக்கு காலையில உங்க உடம்புல இருந்து வெளியே ரிமூவ் ஆயிடும். அப்புறம் உங்களுக்கு பசி ஜாஸ்தி ஆயிடும். கோழியில 16%, 22%, 22, 24% புரதச்சத்து. அதே நேரத்துல வந்து இந்த குளிர் காலத்துலயும் கொஞ்சம் உடம்புக்கு அதுக்கு வச்சுக்கலாம். அவன் அப்படிதான் நடக்கிறான் வாத்து மாதிரி. அவருங்க இவன் தலையில ஒரு ஆணி அடிச்சு போடுங்க. கையில அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த முடியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹீட் பண்றாங்க.
வாரத்துல 4 நாள் 4 வேளை சாப்பிட்டு விட போதும். நேச்சுரல் வயாகரா. நேச்சுரல் வயாகரா. நீ எதுக்காக டேப்லெட் தேட வேண்டியதில்லை, அதுக்கெல்லாம் நீ வந்து படம் பார்க்க வேண்டியதில்லை, அது கூட தேவை கிடையாது. உன்னை எழுப்பி விடும் உடம்பு. எப்படி உடம்பு எழுப்பி விடும்? உன்னை உடம்பு எழுப்பி விட்டுரும். ஆட்டோமேட்டிக்கா குதிரை சத்தம் கேட்கும், கணைக்கும். அதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் சாப்பிடணும். ஒரு ஜீவன் நம்மளுக்காக உயிர் விடுதுன்னா எல்லாத்தையும் சாப்பிடுறதுன்னு உயிர் விடுது. சைனாக்காரன் போய் பாரு, நகத்தை தவிர மிச்சத்தெல்லாம் சாப்பிட்றான். மென்னு சாப்பிட்றான், நகம் தான் விடுவான், மிச்சத்தை எல்லாத்தையும் சாப்பிடுவான். வாத்துக்கறி வாங்கியாச்சு, மீன் வாங்கியாச்சு. அதை ரெண்டுத்தையும் இப்போ சமைச்சு சாப்பிட்றதுக்காக பயங்கரமான ஒரு லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி கை வச்சிடலாம். டேய் சும்மா இருக்கும் சரியா? செருப்பால் அடிப்பேன். நான் ரைட்டை கவர் பண்ணிக்கிறேன், இல்லை லெஃப்ட்டை கவர் பண்ணிக்கிறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் ஆரம்பிக்க கூடாது. ஏய் ஜவால்ல கிடைக்கிறீங்க ஐஸ்கிரீம் சீசை. என்ன அவ்வளோதான் அவ்வளோதான். வாங்கடா, இனிமே நடக்கிறதெல்லாம் மேஜிக் தான்டா, வாங்கடா. ஐயோ அண்ணா அண்ணே, அப்படியே ஜட்டி மாத்தி விட்டுருனே. கார்கியா லிரிக்ஸ் கொஞ்சம் பிஸியா இருப்பாருப்பா. பவர் இருக்கான், சார்ஜ் போட்டுக்கலாம் மொபைல. நல்ல ஐடியாடா. வந்த இந்த மாதிரி மூளையை யூஸ் பண்ணி அது மாதிரி அறிவா பண்ணுடா. எங்களுக்கு ஏதாச்சும் பிரயோஜனமா இருக்குதாப்பா? வீட்டுக்கும் ஒரு பிரயோஜனத்துக்கு. அதான் உனக்கு இல்லன்றதை நான் எடுத்து கொடுக்கறேன் தெரியுமா, எனக்கு மூளை இருக்குன்னு சொல்லி கட்டுறது தெரியுமா. சாப்பாடு வேலைய ஆரம்பிச்சேன். அண்ணா மூளையை பத்தி பேசுறது முக்கியமானது. என்ன வாழ்க்கைய பத்தி பேசிட்டு நீ வந்து என்ன பேசிட்டு மாதிரி அதுல கெட்ட வார்த்தை பேசும். போ போய் வேலைய பாரு, போ. நீ போய் சொல்லி பறிக்கிட்டு வா, போ. நான் போய் அடுப்பு ரெடி பண்றேன். தேவையில்ல சுருக்கி தேவையில்ல சொல்லின்னு எப்படி பண்ணி நீ புடுங்கிறது பூராமே தேவையில்லாத போய் புடுங்க, போ. நீ ஏன்டா வந்த? சார்ஜர் வேலை வாங்கி கறி செஞ்சு சாப்பிடறதுக்குள்ள என் உடம்புல இருக்க கறியோட வெயிட் குறைஞ்சிரும். ஓகே சொல்லி பொறுக்கணும், வா சொல்லி வரேன். சொல்லி பொறுக்க கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். லைஃப்ல இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கையோட சமைக்கிறது, இந்த மாதிரியான இடத்துலலாம் இருக்கிறது அப்படிங்கிறது லைஃப்ல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்துல லைக் பண்ணி வச்சுக்கங்க. தனியா விட்டா பிரச்சனை. இங்க பாரு, மைக் ஓவர்லாப் ஆகும். நான் கத்திக்கிட்டு ஓவர்லாப் ஆகும். சாவு அடிக்கிறாங்களே நீங்க. விறகு வா, டைம் ஆகுது. என்ன நீ இப்ப வெறுப்பேத்திட்டு இருக்க? நீ கொஞ்சம் தனியா விட்டா பேசிக்கிட்டே இருப்பிய. டேய் நான் வெட்டுறேன்டா, இன்னைக்கு வெட்டி முடிச்சிருந்துடுறேன்டா இன்னைக்கு. இது வந்து மசாலா எல்லாம் போட்டு விளையாட கூப்பிடல. தொட்டு பார்க்கலாங்க, அதான் தொட்டு பார்த்தேன். திங்கும் போது தொடலாம் எல்லாத்தையும், சரியா? அது ஊற வச்சிருவோம். இதை வந்து வறுக்க தான் போகிறது, குழம்பு பண்ணால் நல்லா இருக்காதான். ஸோ வந்து இதை வறுக்க போகிறோம். தெரியாத பிச்சை இதெல்லாம் மிளகா தூள் நான் கேட்கவே இல்லை. இப்படி பிச்சுட்டேன், தெரியாது கொட்டு. நீ பிரிச்சதுக்காக அதை கொட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணுமோ அதான் எனக்கு. மஞ்சத்தூள் அதையும் கேட்கவே இல்லை. நான் கேட்கவே இல்லை. மஞ்சத்தூள் தான் ஃபர்ஸ்ட். நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நான் எதுவுமே கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் இதை கழுவணும், எனக்கு தண்ணி வேணும். இந்த இருக்கு பாரு, சட்டன தட்ஸ் மை பாய். சட்டன எடுக்கணும், சரியா? அப்பதான் பொறுமையா தான எடுப்பேன். சார் செப்பல்ல ஊத்துறா, அது வேற கவச கூட பக்கத்துல இல்லடா, அடிக்கணும்ல. சட்டன ஒன்னு எடுத்து அதனா பண்ணல. எனக்கு பக்கத்துலயே இருக்கு, எடுத்து வாயில வைப்பேன் பட்டுன்னு. சரி போதுமா? ஃபர்ஸ்ட் வந்து மிளகா பொடி போட்டுக்கலாம் गाइस. மிளகா பொடி இல்லடா, என்னடா சொல்லணும் இது? நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் गाइस. ஏய் எறும்பு ஏறுதுடா. நான் ஸ்வீட் பர்சன்ல, அதான் வந்து என்ன செருப்பு பக்கத்துல தான் இருக்கு. தள்ளி வை கொஞ்சம், வாயில அடிக்கணும் போறீங்க. டேய் மஞ்சத்தூள் இருக்குடா. உர்றா, எல்லாம் ஒண்ணு தானடா. கோரியண்டர் பவுடர் அப்படின்னா என்னது? மல்லித்தூள் போடுவாங்களா? போடுவான், யாரு கேப்பா. இந்தா இது கொஞ்சம் பிரிச்சுக்க. சரி, டேஸ்ட் வரட்டும். டேஸ்ட்லாம் வராது, வேஸ்ட் ஆகுனா வரும். என்ன மல்லித்தூள் போடலாமா? ஏய் மல்லித்தூள் எவனா போடுவானடா, என்னடா பேசுற? டேய் உப்பு போடலடா. கல்லுப்புடா, கல்லுப்பா இருக்குடா. தூளுப்பு தானே, அது ஒன்னே இறங்கிடும். கல்லுப்பு யாருப்பா வாங்குது? அவர் தான் கிறிஸ்டல் சால்ட்டா வாங்க தம்பின்றாரு. கல்லுப்பு போட்டா இது எப்படி வந்து என்ன பண்றது? அது குத்தி குத்தின்னு தான் நிற்கும் அங்கே இங்கே. ஏன்னா
கழுப்பு வாங்கி வச்சிருக்கிய ஒரு அதெல்லாம் பாத்துக்கலாம். அண்ணன் வாங்கினா எல்லாம் ஒரு நல்லது தானே வாங்கிருக்கேன். உப்பு இருக்குது, கத்தி எடும்போது கத்தி எடுக்கிறோம். இதுதான் வேற எதனா எடுக்கணுமா? சுத்தி எடுக்கணுமா? சுத்தி எடுக்கவா? பாலா வேணா இந்தா சாவடி வாங்க போறேன்டா. வேலைலாம் ஒரு ரூபாய் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னாக்கா வேற பிஸ்கெட் சாப்பிட போறோம். பிரச்சனை தீர்த்துருவா நீ. ஏய் அவர் அந்த இலையை வச்சு முச்சுடுவாங்க மொத்த டிஷ். நீதான் அது குச்சி ஏதாவது கொடுத்தாதானே நீங்க எல்லாம் நின்னுங்கிறது தான் அது லாக்கி. ஏய் வேலை போ போ. அண்ணா எதுக்கு கையில வச்சிருக்க? அதுல போடுறதுக்குடா. அப்படியே வா. கழுவு கூட இல்லடா. கழுவு கூட தான். கழுவுனா டேஸ்ட் பாருங்க. போடா எனக்கு தெரியாதே பேசுறான் பேச்சு. சொல்லிட்டாங்களா உடனே அது குடிச்சுப்பான். இதை நீ இன்னும் கொஞ்சம் வெயிட் இந்த மாதிரி குச்சி போட்டு போறீங்களா? ஓடு. ஏய் சொல்றத சைடா கூட கூட பேசாத. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் உப்பு போடணும். குச்சி உப்பு போட்டோம்னா தண்ணி விடும். நான் ஊத்த தண்ணியா எவ்வளோ போடணுமோ இந்த உப்பு வந்து நீ கணக்கு வச்சுக்கணும். சரியா? சொல்ல வேற எதனா வேலை பார்க்கவா போயிட்டு? சரி இது வரட்டா. எங்க வேலை இருக்கு நாங்க வேற எங்கேயாவது பொறிக்க அந்த வெய்யி. அதான் போயிட்டு வருவா. போயிட்டு போறேன். நம்பி நல்லா அடியோட இருடா, குச்சிக்கு போகுது. அட இங்க குறா வேலை தம்பி இருடா. ஓ கொஞ்சம் இருவா நீ ஏத்து விடா. துணியறா. டேய் சாப்பாடு நீ அங்க என்ன பண்ற எனக்கு புரியல. என்ன காயிருதே வந்து ஓ என்ன காயிருது எடுக்கிறீங்களா? சரி 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 எங்க எடுங்க. என்ன காயிருது எடுங்க. மறுபடியும் இப்பதானே காயுது, இப்பதானே எடுக்கணுமே. எட்ரா பரவாயில்ல, எடு இப்ப எடு. இப்ப காயுது பாரு, எடு. எட்ரா அத எட்ரா. என்ன காயுது? என்னடா பண்றீங்க? பாதரட்சல் அதனால வச்சுக்கிட்டு பட்டாபிஷேகம் பண்ணு. ஏதோ ஒரு ரெசிபி. நான் என்னென்ன போட்டோம்னா ஞாபகம் இல்லை. இல்ல கரெக்டா தான் போட்டுக்கிறோம். நான் பத்தி சொல்றேன் பாரு, நான் போடுவேன்னு. சிக்கன் மசாலா, கோரியண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், ஆச்சி குழம்பு சில்லி மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதெல்லாம் போட்டுக்கிறோம். எவ்வளோ போட்டுக்கிறோம் தெரியாது. அந்த தேவையான அளவு என்னன்னு சொல்லுங்கடா. ஐடியா இல்லாத பசங்க இது இப்படி வச்சுட்டா சூடே அடிக்கல. ஏய் நெருப்பு பத்தல போல மச்சான். இது லைட்டா கொதிக்குதுல, அது கொதிக்கும் போது லைட்டா வந்து இப்படி புதினா லைட்டா போடுங்க. ஆமா வாசனையோட இருக்கும். அப்படி புதினா லைட்டா போடுங்க. வாத்து கறி செஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மீன் வறுத்துருக்கோம். நாயால முடியாதுங்கிறது இந்த நாய் பிடிக்குது. ரொம்ப நாள் ஆச்சு வாத்து கறி சாப்பிட்டு. இன்னைக்கு வந்து தம்பி கையால ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். போதும்டா குடுறா. எவ்வளோ சாப்பிட்டு போட்டுருக்கோம். சாப்பாடு பஞ்சு மாதிரி வந்திருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெண்டாவது முறை வந்துருச்சு. ஏய் மச்சான் மச்சான் டேய் என்ன சொல்லு. முதல்ல குழம்பு ஒரு பெரட்டி முதல்ல குழம்பு சாப்பாடை சாப்பிட்டு பாருங்க. என்ன உண்மை நல்லா இருக்கா? சத்தியமா நல்லா இருக்கு. நீ இன்னும் சாப்பிடலையா? நானும் சாப்பிடலையா? ஓ நான் சாப்பிட்டா முதல்ல. ரெண்டாவது வாயில எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகணும்னா நான் மூணாவது வாய் நான் வைக்கலாம்னு இருந்தேன். இது எதுக்காக சொல்லு? முத்து சின்ஸ்க்காக. குழம்பு அந்த டேஸ்ட் செமையா வந்திருக்கு.
உப்பு தூளா இருக்கு. உப்பு தூப்பலா இருக்கு. ஆனா வந்து எப்படி சாப்பாடோட நம்ம கலக்கும் போது நல்லா கரெக்ட் ஆயிடுச்சு மாமா. இது சத்தியமா நல்லா இருக்கடா. ரொம்ப நாள் கழிச்சு வாத்துக்கறி ஒரு தரமான சமையல். இந்த ஸ்மெல் வரல. நான் ஸ்மெல் வரல. எங்களுக்கு வந்து இன்னைக்கு நாங்க பிளஸ்ட். ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து கறி வெட்டுற கடையிலேயே எங்களுக்கு வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டோம் நாங்க. அந்த அளவுக்கு அவரு சொல்லும் போதே கிளீன் பண்ணி கொடுத்ததுல இருந்து எத்தனை வந்து ஏனா வந்து போன வந்து கறிகள்ல வந்து அவர் வந்து எங்களுக்கு அவ்வளவு அழகா சொல்லி கறிகள்ல வந்து திருப்பி வந்து அது வந்து விட மாட்டேன். எங்களுக்கு அவ்வளவு அழகா வந்து அவரு சொன்னாரு, இது வந்து எடுத்துடணும் தம்பி, இதை எடுக்காம விட்டுட்டோம்னா தான் வந்து இது ஒரு மாதிரி கவுச்சு வாட வரும். அது வந்து டயர்டாயிடுச்சுடா சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு டயர்டா இருந்தது தானே ஃபர்ஸ்ட் டைம். சமைச்சடா நீ. அதான் டயர்ட். அவ்வளோ டேஸ்டா இருந்ததுல. இன்னும் டேஸ்ட் செம்மடா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஆள் கை குடும்பத்தா கொடுத்துருக்கோம். மேலே சாப்பிட்டு பார்த்துட்டு சரி எப்படியோ ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்னன்னு நீ பொம்பளையா மாட்டேன்னு. அதே தான் இவனை விட்டேன்னு வச்சுக்கேன், இவன் கல்யாணம் பண்ண தேவையில்ல, பொண்ணை கல்யாணம் பண்ண தேவையில்ல, ஒரு பையனை தான் பற்றி கல்யாணம் பண்ணுற மாதிரி யோசிச்சிருவாங்க. நான் எதுவுமே குத்தாலாச்சான் கல்யாணத்தை பற்றி வச்சு சீக்கிரம் பேசுவேன். அப்படி ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, உனக்கு பொண்ணா மாறிடு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நம்ம 2 பேரும் கிளம்பிடலாம். சரி ஆட்டம். அப்புறம் நம்ம இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான். அப்புறம் என்னப்பா லிங்க் இருக்குதுப்பா, கிளிக் பண்ணுங்க, பாருங்க, நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்க. ஃப்ரீயா தான் வாங்க, ஃப்ரீயா இல்லைனாலும் வாங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஜாலியாக வெளியே போங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ். இத்துடன் இந்த வீடியோ முடிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஒரே ஒரு அடி பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடலாம். நெய்யாகுமா வேப்ப என்ன நெய்யாகுமா.